ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய சட்னி செய்யலாமா? அது கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம் பருப்பு, மிளகாய், பூண்டு போட்டு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்தோன்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வரும். நல்லா பொன்னிறமாக வரும். பிறகு இதெல்லாம் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுக்குங்க. பிறகு அடுப்பை நிறுத்திடுங்க. இது ஆட்டோன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா ஆறினான்னு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி ரன் பண்ணி அப்புறமா தண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி ரன் பண்ண பிறகு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் தேங்காய்லாம் நல்லா மெசியுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னொரு வாட்டி ரன் பண்ணிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருங்க. இந்த சட்னி இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலைலாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலைலாம் கலந்து இட்லி வெங்காய சட்னி ரெடிங்க. அந்த வெங்காய சட்னி தோசை கூட தொட்டுக்கலாங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.